பிக் பாஸ் பழைய சீசன் போலவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சரியான போட்டியாளரெல்லாம் விஜய் டிவி தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜய் டிவியை ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான ஆளா பார்த்து செலக்ட் பண்ணி இந்த சீசனை ஓட்ட போறாங்க. அக்கா I love you. Love you too. நம்ம துசரா தம்பி பேசிட்டு இருக்கும் போது தெரிஞ்சு பேசினாரா இல்ல தெரியாம பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பொசுக்குன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிடுவாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. குதிரை குதிரை எனக்கு கேட்கிறது சுவாமி. கரெக்ட் தான். அது அப்புறம் கிளியர் பண்ணிட்டேன். உடனே அதுதானே ஒரு நிமிஷத்துல நானே பதறி போயிட்டேன். அந்த வார்த்தையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க. அடுத்து நம்ம தலைவன் திவாகர் மழை பெய்யும் போது அவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, நம்மளுக்கு வேற தொப்பை இருக்கு, சட்டையை கழட்டலாமா வேணாம்னு சொல்லி கூட யோசிக்காம சட்டையை கழட்டி போட்டுட்டு ஆடுவாரு பாருங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? ஏன் திவாகர் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்ல மட்டும் போதுமா? அதுக்கான ஏதாவது ஒரு எஃபர்ட் போட தானே கிடைக்கும். இப்படி எல்லாம் பண்ணி தெரிஞ்சானே எப்படி உனக்கு பொண்ணு கிடைக்கும்? நெக்ஸ்டா எஃப்ஜே வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் செம்மையா ஓடும். சரி, இது என்னடா பிஜிஎம் அப்படின்னு பார்த்தா அவர் பண்றதை நீங்களே பாருங்க. பீட் பாக்ஸ்ங்கிறது என்னது? எனக்கு நிஜமா தெரியாது. வாயில மியூசிக் போடுறதான. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னமா ரம்யா ஜோ, நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ரம்யா ஜோவும் திவாகருக்கும் இடையில ஒரு சின்னதா ஒரு சண்டை வந்துச்சு. அந்த ஒரு சண்டையில தான் ஒட்டுமொத்த பேருமே திவாகர் பக்கம் திருப்பிட்டாங்க. ஆனா நம்ம திவாகரோ ஒண்டியால நின்னு எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பாரு. எம்மி வந்து இவர் விஷயத்துல ஜெனரலா எதுவும் சொல்லக்கூடாது, பிரவீன் அண்ணா வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இவர் மட்டும் எல்லாம் இன்னுமா எனக்கு தெரியல. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. தப்பு ஒரு டாக்டர் படிச்சிருக்காரு, அவரை விட சம்பளம் அதிகம் நான் வாங்குறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுலதான் பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கோவத்துல எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி. நாம பண்ணுவோனே நம்ம ஃப்ளோல. நம்ம பார்வதிக்கா ஏதோ பண்ண போறோம்னு சொல்லுது, வாங்க பாப்போம். என்னடி வாய்ஸ் இது? மக்களாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். இதுல வேற நம்ம துஷா தம்பி விஜயனா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு போல. இந்த சீசன்ல இவங்க ரெண்டு பேத்தையும் லவ் பண்ண வச்சிருவாங்களோ? நம்ம தலைவன் திவாகருக்கு வேற அவர் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த ஒரு ஷோலே நடந்துரும் போல. இதெல்லாம் நடக்குமா? நினைச்சனே நடந்துருச்சு. ஒரே ஒரு பொருள்ல அழுக்கு இருந்ததுனால பாருக்கும் சுபிக்கும் அதுல ஒரு சண்டே வந்துருச்சு. அக்கா கிளாஸ் போடுறீங்களா? ஏய் கிளாஸ் போடுவேன், நான் லென்ஸ் போடுறேன். என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. இந்த பாரு, இந்த திமிராலாம் பேசாத. ஏன் திமிராவே கிளாஸ் போடலையா? விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. முதுகு வலி இல்லையா? ஓ வார்த்தை அளந்து பேசு. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. அப்ப சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா. அக்கா பெரியலான்னு தெரியாத சொல்ல வரியா? இல்ல சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். அந்த கிண்டலெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத. அதுக்கப்புறமா ரம்யா ஜோ அங்க இருந்து ஹவுஸ்மேட் கிட்டலாம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோட நடிப்பை பத்தி பேசி அதுவும் ஆக்ஷனோட செஞ்சு காமிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. பறக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தோன்ற அளவுக்கு நீங்க நடி பறக்கணும் இல்ல, அந்த நடிப்பை கொள்ற ஆளு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா இதை நம்ம மட்டும் சொல்லிட்டோம்னா நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுறாரு, அதனால அமைதியாவே இருந்து போயிருவோம். நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கூட சேர்ந்து இங்கேயும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள்லாம் இருக்காங்க போல. ஆமா போ, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, எல்லாமே அரை பைத்தியம் மாதிரி தான் தெரியுது. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? கண்டிக்கிறா போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? திரும்ப திரும்ப நம்ம திவாகர் தான் எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகுறாரு. மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டார் போலயே. என்ன தலைவா, கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்க போலயே. நம்ம ஜெயிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் நம்ம விஜயனா நம்ம திவாகருக்கே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அட்வைஸ் கொடுக்கறதுல ஒரு சின்ன மிஸ்டேக். அவரை சுத்தி இருக்கவங்கள ஒண்ணு அவர் வளர்த்து இல்ல, அவர் பிளானே அவர் வளர்றதுதான். ஆனா விஜயனா நீயோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இருக்கிறவங்க உங்க மூளைய கொடைஞ்சி அவங்க வந்து உங்களோட நெகட்டிவ் ஷேடை வந்து காட்டுவாங்க. என்னம்மா கண்ணுங்களா, அவரு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா அவர்கிட்ட தான் நீங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கலையரச மேல கொஞ்சம் டவுட்டாவே தான் இருந்துச்சு. ஆளு நடந்துக்கிற விதம், ஓடுற விதம் எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கலையரசனும் பிரவீனும் எப்படி கண்ணாலே பேசிக்கிறாங்க பாருங்களேன். இதுல வெக்கம் வேற. ஏதோ கண்ணுக்குள் ஏதோ கனவு. அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. அடுத்ததா கம்ருதீன் அரோராவுக்கு கமல் மாதிரி சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்துருவாரு. அத நீங்களே பாருங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ராமு காலம் மாறி போச்சுடா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அண்ணே அப்பப்ப குழந்தையா மாறிடுற, அப்பப்ப அப்படி பயங்கரமா பேசுற. என்ன அண்ணா அவரோட கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே. அதனாலதான் அவருடைய பேரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். ஒன்னு சொல்றேன், இது என்ன பிக் பாஸ் வீடா இல்ல திவாகர் வீடா? எல்லா இடத்துலயுமே நம்ம திவாகர் தான் இருக்காரு. கலைவா என்ன கிட்ட வா சொல்லலாம். என்ன பொறுக்கி பண்ணாடா உனக்கு எல்லாம் கூட்டறதுக்கு வரணும். ஐயோ சாமி இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். அப்படியே ஆட விட்டு மாதிரி நான் கதையை தூண்டி அலையறேன். டேய் யாரா நீ? அங்க உள்ள ஒரு கேமரா விடாம எல்லா கேமராலுமே இவரு நடிச்சிட்டு தான் விடுவாரு. ஏன்னா இவர் தான் நடிப்பின் அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கேப்ல கூட உனக்கு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அவனை லவ் பண்ணல. ஆஹா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, இனி நீ அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பாமா விட்டு தூங்கு. ஏன்னா நான் அவனை லவ் பண்ணல. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நான் யாரை லவ் பண்ணுன்றத தப்பு பண்ணல, நான் உன்னை லவ் பண்றத தப்பு பண்ணிட்டேன். நானே வீடியோ போறதை பத்தி தப்பு இல்ல, ஆனா உன்னுடைய அந்த நடிப்பையும் எடுத்து நான் போறேன் பாரு, அதான் என்னுடைய தப்பு. திவாகர் தமிழ் பையனா இப்படிதான் இருப்பாரு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்துப்பாரு பாருங்க. தமிழுக்கு இன்னும் அதை விட கொஞ்சம் வித்தியாசமா பியூரா இருக்கும். இப்ப அண்ணனை பாக்குறீங்களா ஒரு முரட்டுத்தனமான. நானும் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ட்ரெடிஷனல் தமிழ் ஃபேஸ்ன்றது இப்ப என்ன பாக்குறாரு ஒரிஜினல் தமிழ் யாரை பார்த்தாலும் கண்டுபிடிச்சேன். முடியல. இப்போ சாரி என்னதான் சொல்ல வரீங்க? தமிழ் பசங்க அப்படின்னாலே உங்களை மாதிரி தான் இருப்பாங்களா? அப்போ மத்தவங்க நாங்களாம் எங்க போறது? தங்கத்தோட சும்மா பேசணும்னு பேசக்கூடாது சரியா? தலைவன் உள்ள போய் நடிப்பதான் உடலன்னு நினைச்சேன். ஆனா அங்க போய் அந்த ஒரு வைத்தியம் பண்றதையும் மறக்கவே இல்லை. பாத்தீங்களா? கெத்து தலைவன், நீ வேற லெவலு போ. இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான. சண்டை சண்டை சண்டை. திவாகர் உள்ள போனதுல இருந்து எல்லாரும் கூட சண்டை மட்டும்தான்ப்பா. அதுவும் அந்த ஒரு சண்டையில எல்லாம் எஃப்ஜே வெட்டுவன்லாம் சொல்றாரு. என்ன எஃப்ஜே திவாகரை வெட்ட போறீங்களா? பிக் பாஸ்ல ஒரு வைலண்ட் கண்டென்ட் சொல்லிட்டு உன தூக்கிடுவாங்க போலயே. நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்ச தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறதுக்கு இங்க வருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கும். உட்காந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு டீ குடிச்சு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் டீ குடிச்சு அங்க யாராவது ஒருத்தவர் அவருக்கு டீயை கொடுத்தாதான் என்னவாமா? நீங்களாம் இப்படி சேர்ந்து ஒருத்தனை டார்கெட் பண்றதுனால தான் மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போய் ஓட்ட வாரி குமிச்சிட்டு இருக்காங்க. ஓங்கி அடிப்பதில் கிளியட்டும் பறைகள் அல்ல, சுய சாதி பெருமை பேசுவோர் முகத்திரை. இது சூப்பர். அப்ப இதெல்லாம் சரி தம்பி, இதுக்கு முன்னாடி நீ என்னமோ பண்ணிட்டு இருந்தே, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமா? விஜய் சேதுபதி கூட உன்னோட வீடியோ பார்த்துருக்காரு போலயே. என்ன வயசாகுது உங்களுக்கு? 25. 25 தான் ஆகுதா? அதுக்குள்ள நீங்க போடாத ஆட்டமா? என்ன தலைவா, நீயும் பார்த்துருக்க போல அவரோட வீடியோ எல்லாத்தையும். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடிசிர 10 லட்சம் அகோரிகள் இருக்கும் இந்தியால. தமிழ்நாட்டுல 3 அகோரி தான் இருக்கும். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நம்ம மக்கள் சேனல் விஜய் சேதுபதி எல்லார் வீடியோவும் பார்த்துருவாரு போல, அதான் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் கேட்காம தலைவன் என்ன பண்றான்னு பாருங்களேன். விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப சொல்லும்போது சின்ன ஆசை சார், முன்னாடி ஏதாவது ஒரு சீன் நடிச்சு காமிச்சு இப்பதான் சொன்னேன். ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இப்பதான் சொன்னேன் நானு. ஏயா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு சொன்னாலும் திந்த மாட்டியா நீ?
மெயினான சீனை பண்ண விடுங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆமா, உங்க 2 பேத்துக்குமே என்னதான் பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒருத்தர் ஆகாது போலயே. என்ன சொன்னேன்னு சொல்லு. ஏன் உங்களுக்கு மறந்துச்சா? ஏன் உனக்கு மறந்துருச்சு? என்ன சொன்னோம்? ஐ டோன்ட் வாண்ட் டு டு. இது பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடுத்ததா கமருதீனுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. தண்ணி டேங்க்ல எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம சரியா தண்ணியை பாத்துக்கணும், கீழே சிந்தாம பாத்துக்கணும்னு சொல்லி. ஆனா தலைவன் அதை பாத்துக்காம குப்பரை கடிச்சு தூங்கிடுவாரு. இவர் இப்படி அசால்ட்டா தூங்கி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் எல்லாத்துக்குமே கோவம் வந்திருக்கும். நீங்க தூங்கி இருக்கவே கூடாது. டோட்டலி உங்களோட மிஸ்டேக். தண்ணிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலையே. அடுத்து ஹவுஸ்மேட்ல இருக்க எல்லாருமே நடிச்சு காட்டுன்னு சொல்லி ஒரு ஆளா ஒரு ஸ்டைல நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம விஜய் பாருக்கு திவாகர் மேல என்ன கோவம் இருந்துச்சுன்னு தெரியல. நடிக்க சொன்னா எட்டி விட்டாங்க பாரு. திவாகர் எங்கேயோ போய் விழுந்திருப்பாரு. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க. ஏமா நம்ம 2 பேரும் இங்க அன்னுனியமா தான் பழகிட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. இப்படி ஒரே உதவியா வச்சு தள்ளி விட்டுட்டியே. லைட்டா போறாங்க நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஆஹா, இவன் சும்மாவே இருக்க மாட்டார் போலயே. என்னையா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோடைய டவுசர் பிடிச்சிக்கிட்டு? பெரிய வல்லவன் சிம்புன்னு நினைப்பு உனக்கு. உன்னை பார்த்தா வல்லவன் சிம்பு மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியல. சிங்கம் 2 படத்துல வர சந்தான நடிப்பு மாதிரி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இந்த ஷோவிலே முக்கியமான ஒரு ஹைலைட் ஒன்று நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, இந்த ஒரு ஹவுஸ்ல இருக்கிற பிரவீன் காந்தி அப்படிங்கிற ஒருத்தவர் ஒரு விஷயத்த அப்படியே வாய் கூசாம அப்படியே சொல்லியிருப்பாரு. இத பாக்குறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி ஒரே சங்கட்டமான விஷயமா இருந்துச்சு. இந்த எபிசோட பெருசா பண்ணா நீ நான் லவ் பண்ணிடணும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எனக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு லவ். ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. யோ, உன் நடிப்பு நீ நிறுத்த மாட்டியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? இருக்கிறது 64 கேமரானா அந்த 64 கேமரால நீ நடிச்சிருவியாட்டுக்கு. அதுவும் உன் நடிப்பை பாக்குற மாதிரி நடிச்சா பரவாயில்ல. ஓ, மாஸ்டர் விஜய் சேதுபதியோட நடிப்பை நடிச்சு காட்டுறீங்களோ? இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? திவாகர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு மெயின் ரோட் வழியா நீங்க வெளியே வரலாம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. நம்ம திவாகரை எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணி போட்டாலும் இப்போதைக்கு பிக் பாஸ் ஷோவே இவரால தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த ஷோவோட டிஆர்பி ஏத்துறதுக்கே நம்ம திவாகர் தான் தேவைப்படுறாரு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.